இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த மார்க்கம் மேலோங்குவதற்கு நாம் உதவ வேண்டும் என்று ஆரம்பத்தில் குடும்பத்தை பாதுகாப்பதை போல நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கைக்கு எடுத்துக்காட்டாக தங்களுடைய உயிரை இழந்தாவது உதவுவதற்கு தயாராக அந்த நபித்தோழர்கள் இருந்தாங்க. இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் சந்தித்த சிரமத்தை போல நாம சந்திக்கல, அவர்கள் சந்தித்த கஷ்டத்தை போல நம்ம சந்திக்கல. ஆனாலும் மார்க்கத்தை நிலைநாட்டுவதை விட்டு மெத்தனமாக இருக்கிறோம். நம்முடைய வணக்க வழிபாட்டை நிலைநாட்டுவதை விட்டு மெத்தனமாக இருக்கிறோம். மார்க்கத்தை பிறருக்கு சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றது கூட வேலை பார்ப்பாரு, இணை வைக்கக்கூடியவரா இருப்பாரு, ஷிர்க்ல இருக்கக்கூடியவரா இருப்பாரு, நபி வழி அடிப்படையில் தொலை தெரியாதவரா இருப்பாரு, தவறுகளை செய்யக்கூடியவராக இருப்பார், புகை பிடிக்கக்கூடியவரா இருப்பாரு, ஹராமை செய்யக்கூடியவரா இருப்பாரு. எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னால இருப்பாங்க. அவர்களுக்கு நமக்கு தெரிந்ததை அன்போடு சண்டை போட வேணாம், பகைமை பாராட்ட வேணாம், அடிச்சுக்க வேணாம், கரடு முரடாக சொல்ல வேணாம், அன்போடு அரவணைப்போடு அவரை அழைத்து அவரிடம் நட்பு பாராட்டி மெதுவாக மெல்லமாக அவர் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற வகையில அவருக்கு எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குதுல்ல. அதுல ஏதாவது அது சொன்னா நம்ம கழுத்து வெட்டப்படும், அது சொல்றதுக்கு நம்ம சொத்தையெல்லாம் கொடுக்கணும். இவ்வளவு நெருக்கடியா? இல்ல இல்ல, ஆனா சொல்றது இல்லையே. இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் நம்ம ஈமான் எங்க இருக்கு, அவங்க ஈமான் எங்க இருக்கு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அன்சாரிகளும் முஹாஜிரின்களும் என்ற தலைப்பின் கீழாக நபித்தோழர்களை பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 40வது வயதில் இறைவனிடமிருந்து மார்க்கத்தை பெற்று தூதுத்துவத்தை பெற்று தான் பிறந்த மண்ணான மக்காவிலே தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிய பொழுது அவர்களை சில மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹுடைய தூதரவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களும் பல்வேறு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களாக இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக நம்பிக்கை கொண்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் எல்லா உரிமைகளும் அன்றைய காலகட்டத்திலே மக்காவில் பறிக்கப்பட்டது. முஸ்லிம்கள் பலவீனமானவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். இணை வைப்பவர்கள் தான் அங்கே பெரும்பான்மையான அதிகாரத்தை பெற்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய அதிகாரத்தை ஆணவ போக்கோடு முஸ்லிம்களை கையாண்டு வந்தார்கள். இத்தகைய இந்த சூழலில் ஒரு மனிதர் முஸ்லிமாக மக்காவில் தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறார் என்றால் அவரின் எல்லா விதமான உரிமைகளும் மக்காவிலே பறிக்கப்பட்டது. அவருடைய பொருளாதாரத்திற்கு மிக பெரும் சிக்கல் வந்தது. அந்த மக்காவில் ஒருவர் முஸ்லிமாக வாழ்வதே உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழுகிற ஒரு சூழல். எந்த நேரத்தில் எந்த தாக்குதல் தொடுக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டது. வழிபடுவதற்கு எந்த விதமான உரிமை வழங்கப்படாமல் காபாவிற்கருகிலே வந்து தொழுதால் அல்லாஹுடைய தூதரவர்களாகவே இருந்தாலும் கூட அவர்களுடைய முதுகில் ஒட்டக மலக்குடல் தூக்கி வீசப்பட்டது. இப்படியான கடுமையான சிரமத்திற்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். இத்தகைய ஒரு கால சூழ்நிலையில 13 ஆண்டு காலம் மக்காவிலே அல்லாஹுடைய தூதரவர்களும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களும் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வாழ்றாங்க. சாப்பிட ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல. தன்னுடைய மார்க்கத்தை வெளிப்படையாக எடுத்து சொல்ல முடியவில்லை. எடுத்து சொன்னால் அங்கே நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், மிகப்பெரிய அளவிலே சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த 13 ஆண்டு கால அளவிற்கு மக்காவிலே இப்படியான ஒரு சூழலில் வாழ்ந்து வருகிற பொழுது அப்போதும் மனம் தளராமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை நம்பிக்கை கொண்டிருந்த நபித்தோழர்களும் மக்களுக்கு மார்க்கத்தை மறைமுகமாக எடுத்து சொல்லுகிறார்கள்.
தங்களால் என்ன முடியுமோ அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலையும் தங்களால் எப்படி மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள். யாராவது பயணம் புறப்பட்டு மதீனாவிலிருந்தோ அல்லது மற்ற பகுதிகளிலிருந்தோ யாராவது வந்தால் கூட அவர்களுக்கும் மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஆர்வத்தோடு தங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள். இதுதான் இணை வைப்பாளர்களை மிகப்பெரிய கவலையில் ஆழ்த்தியது, கோபத்தீயை மூட்டியது. கடுமையான கோபத்துக்கு அவர்கள் ஆளானார்கள். இந்த முஸ்லிம்கள் என்ன செய்தாலும் அவர்களை ஒடுக்க முடியவில்லை. அவர்களை என்ன அடித்தாலும், அவர்களை எவ்வளவு துன்புறுத்தினாலும், அவர்களுக்கு பல துன்பங்களை சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்கள் பின்வாங்குவதாக தெரியவில்லை. அவர்களுடைய உறுதிப்பாட்டை குலைக்க முடியவில்லை. எவ்வளவு சித்திரைவதையும் செய்து பார்த்தார்கள். அவ்வளவையும் அந்த நபித்தோழர்கள் பொறுத்து கொண்டார்கள். மக்கா வாழ்க்கையில எந்த அளவுக்குன்னா, நபித்தோழர்களை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காபாவிற்கு அருகிலே அதனுடைய நிழலிலே இளைப்பாரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஹப்பாப் பின் அல்-அரத் என்கின்ற நபித்தோழர் வருகிறார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார், அலா தஸ்தன்சிரு லனா அலா ததுல்லாஹ் லனா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் படுகின்ற சிரமத்தை பார்த்தீர்களா? நாங்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்தீர்களா? லா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவினை மொழிந்ததற்காக, இந்த ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக பலவீனமானவர்களாக இருக்கின்ற நாங்கள், அடிமைகளாக இருக்கின்ற நாங்கள், ஏழைகளாக இருக்கின்ற நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பல்வேறு நசுக்களுக்கு உள்ளாக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், இணை வைப்பாளர்களால் குறைஷிகளால் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறோம். எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா? எங்களுடைய சிரமங்கள் அகல அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடாதா? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்தின் உறுதிப்பாட்டை உரம் சேர்க்கின்ற வகையில, அவர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற வகையில அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்துறாங்க. நீங்கள் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஓடோடி வருகிறீர்கள், இந்த சிரமத்தை கண்டெல்லாம் நீங்கள் இறைவனிடத்திலே உதவியை தேடி என்னிடத்தில் அந்த சிரமங்களை எல்லாம் பெரிதுபடுத்துகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் இருந்தார்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் இருந்தார்கள். அந்த சமுதாயத்தில் இந்த மார்க்கத்தை ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டு விட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினை ஏற்றுக்கொண்டு விட்டால், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்ற போதனையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து விட்டால், அவர் வீதியிலே இழுத்து வரப்படுவார். அவருக்காக வீதியிலே குழி தோண்டப்படும். அந்த குழியிலே அவர் இறக்கப்படுவார். அந்த குழியிலே இறக்கி அவருடைய உச்சந்தலையில ரம்பத்தை வைப்பார்கள். ரம்பத்தை வைத்து அந்த ரம்பத்தை அவருடைய உடலிலே செலுத்துவார்கள். உடலிலே செலுத்தினால் அவருடைய உடல் 2 கூறுகளாக 2 பாலங்களாக பிளந்து விழும். அவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தாலும் வமா யசுத்துஹு ஸாலிக அன் தீனி, இது அவருடைய உறுதிப்பாட்டை குறைத்து விடாது, அவருடைய மார்க்கத்தை விட்டு அவரை திருப்பி விடாது. இவ்வளவு சித்திரவதை அனுபவித்தார்கள். அதே போல அந்த சமுதாயத்தில் இந்த மார்க்கத்தை ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருக்காக ஒரு சீப்பை, இரும்பாலான சீப்பை எடுப்பார்கள். அதை நெருப்பிலே பழுக்க காய்ச்சுவார்கள். நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு சீப்பை முஸ்லிமாக ஒரு மனிதர் வாழ்ந்து விட்டார் என்றால், ஒரு மனிதர் கலிமாவை சொல்லிவிட்டார் என்றால், அவர் கலிமா சொன்னதற்காக வேண்டி அவருடைய உடம்பிலே அந்த இரும்பு சீப்பு செலுத்தப்படும். செலுத்திய அந்த உடம்பை கீறுவார்கள், கிழிப்பார்கள். அதனால் அந்த மக்களுடைய உடல் அப்படியே சிரமத்திற்குள்ளாகும். நாடி நரம்பு அறுபடும், தோள்கள் எல்லாம் அறுபட்டு அவ்வளவு கொடுமை அனுபவிப்பார்கள். வமாய சுத்துஹு ஸாலிக அன் தீனி. ஆனால் இவ்வளவு சிரமமும் மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி விட வேண்டும், மார்க்க உறுதியை குலைத்து விட வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே எந்த சலனமும் எழாது. இவ்வளவு சித்திரவதை சந்தித்தும்
மார்க்கத்தை விட்டு கொஞ்சமும் பின்வாங்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். வலாகின்னக்கும் தஸ்தஅஜிலூன், ஆனால் நீங்கள் படுகின்ற இந்த கஷ்டங்களை பார்த்து நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில் இருக்கிறது. அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துறாங்க. அவ்வளவு கஷ்டம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதற்காக பெரும் கொடுமைகளை சந்தித்தார்கள், சித்திரவதைகளை சந்தித்தார்கள். எந்த அளவுக்கு சித்திரவதைனா, ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ்னு கூட சொல்ல தேவையில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்காவுல விசாரிச்சா போதும், முஹம்மது எங்க இருக்கிறார் இந்த கேள்வி கேட்டா கூட போதும், மக்காவுல அடித்து துவைக்கப்படுவார்கள். இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது அடுத்தது, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்றது அடுத்தது, முஸ்லிமாக வாழ்க்கையை கடைபிடித்து தொழுகையை நிலைநாட்டி இஸ்லாத்தின் வழிபாடுகளை கடைபிடிப்பது, மார்க்கத்தை மற்றவருக்கு எடுத்து சொல்லி மக்களை எல்லாம் திரட்டுவதெல்லாம் இரண்டாம் பட்சம். முஹம்மது நபி எங்க இருக்கிறாங்க இந்த கேள்வி கேட்கப்பட்ட போதும் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அல்லாஹுடைய உதவியை மட்டும் அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய திருப்திக்காக மட்டும் இவ்வளவு கஷ்டத்தையும் சகித்துக் கொண்டார்கள். எல்லா நேரத்திலையும் அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் வராங்களோ அவர்களை எல்லாம் அரவணைத்து மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அப்படி எடுத்து சொல்லி அந்த 13 ஆண்டுகால மக்காவிலே இவ்வளவு சித்திரவதைகளையும் அனுபவித்து இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் ஹிஜ்ரத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதியை கொடுக்கின்றான். மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்வதற்கு அனுமதியை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஹிஜ்ரத்து செய்து மக்காவிலிருந்து யாரெல்லாம் மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றார்களோ அவர்களை தான் முஹாஜிரின்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள் அப்படி என்ற வகையினராகவும், மதீனாவில் இருந்து கொண்டு இப்படி ஹிஜ்ரத் செய்து யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கு யார் உதவி புரிகிறார்களோ அவர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்தவர்கள் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. 2 சாராருமே நபித்தோழர்கள் தான். 2 விதமான தியாகத்தை செய்தவர்கள், ஹிஜ்ரத், நுஸ்ரத். ஹிஜ்ரத் என்றால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாடு துறந்து எல்லாவற்றையும் விட்டு சென்றவர்கள், அந்த ஹிஜ்ரத்தை கடைபிடித்தவர்கள் முஹாஜிரின்கள் என்றும், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு நுஸ்ரத் செய்தவர்கள், உதவி செய்தவர்களுக்கு அன்சாரிகள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 2 சாராருடைய தியாகத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தியாகத்தினால் தான் இந்த மார்க்கம் பெரும் ஆழ விருட்சமாக வளர்ந்து ஓங்கி நிற்கிறது. அத்தகைய அந்த அன்சாரிகள், முஹாஜிரீன்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் முதல்ல எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிஜ்ரத் தொடர்பான அனுமதி வந்துடுச்சு. அனுமதி வந்துட்டா, அனுமதி வந்த உடனே மதீனாவுக்கு போய் நிம்மதியா வாழ்ந்துடலாமான்னு பார்த்தா நிம்மதியா போக கூட முடியல. மதீனாவுக்கு போறதுக்கு அனுமதி வந்துடுச்சு, ஹிஜ்ரத் செய்வதற்கு இறைவனிடமிருந்து கட்டளை வந்து விட்டது, போக இறைவன் வலியுறுத்தி விட்டான். அப்படி போக வலியுறுத்தினாலும் ரசூலுல்லாஹ்வால நிம்மதியாக போக முடிஞ்சான்னு கேட்டா இந்த இணை வைப்பாளர்கள் நிம்மதியா போக விடல. ஏன்னா கடுமையா அவர்களுடைய வெறுப்பும் அவர்களுடைய சித்திரவதையும் அவர்களுடைய கோபமும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களையும் அழிக்க வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வே குர்ஆனிலே இதை பற்றி சொல்லுகிறான். இது எம்குரு பிக்கல்லதீன கஃபரு, ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். லியுஸ்பிதுக், உங்களை சிறை பிடிக்கணும், அவ் யக்துலுக், அல்லது உங்களை கொலை செய்ய வேண்டும், அவ் யுஹ்ருஜுக், அல்லது உங்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அவ்வளவு கடும் கோபத்தோடு சூழ்ச்சிகள் செய்தார்கள். இவங்க போகணும், போய் மதீனாவுல நம்ம வாழ்க்கையை வாழலாம், நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்கலாம், இந்த மக்காவிலே இருக்கின்ற வரை நம்முடைய இஸ்லாத்தை வெளிப்படையாக செய்ய முடியவில்லை, பிரச்சாரம் செய்ய முடியவில்லை, தொழ முடியவில்லை, எல்லா விதமான சித்திரவதைகளும் கொடுக்கப்படுகிறது. மதீனாவுக்கு போய் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சா அது எப்படி நிம்மதியா இருக்க விடுவோம்? உன்னை எப்படி அங்க போய் நிம்மதியா இருக்க விடுவோம்? இங்க போவதற்கே பெரிய சிரமங்களும் துயரங்களும் கொடுக்கப்பட்டுச்சு.
அல்லாஹுடைய தூதரவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு ஆயத்தமாகி புறப்படுகிறார்கள். அவர்களை துரத்தி கொண்டு இணை வைப்பாளர்கள் வருகிறார்கள். இதுவெல்லாம் நாம கேள்விப்பட்ட நிகழ்வு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குகையில போய் தஞ்சம் அடைகிறாங்க. இணை வைப்பாளர்கள் அங்கேயும் வராங்க. ரசூலுல்லாஹ் எப்படியாவது கொன்னுடணும்னு நினைக்கிறாங்க. இப்படியான பல நிகழ்வுகளுக்கு பிறகு ஒரு வழியாக மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. இந்த சமயத்துல ஒரு நபித்தோழர் சுஹைப் என்கின்ற ஒரு நபித்தோழர், அவரும் மக்காவாசி தான். மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போயிட்டாங்க. கொஞ்சம் நபித்தோழர்கள்லாம் போயிட்டாங்க. ஆனா இவர் இங்க மக்காவுல இருக்கிறார். போறதுக்கு ஆயத்தமாகிறார், கிளம்பிட்டார். போனா பின்னாடியே 2 இணை வைப்பாளர்கள் துரத்தி கொண்டே வராங்க. இவர் போறாரு, போறதுக்கு கூட நிம்மதியா போக முடியல. தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய இஸ்லாத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட இவரால் நிம்மதியாக செல்ல முடியவில்லை. 2 பேர் துரத்தி கொண்டே வராங்க. வந்தால் இவர் ஒரு இடத்துல ஒரு பாறைக்கு பின்னால் பதுங்கிக் கொள்ளுகிறார். பதுங்கிக் கொண்டு அந்த 2 இணை வைப்பாளர்களிடத்தில் பேசுகிறார். இன்னி அர்மாக்கும், நான் உங்களை விட நன்கு அம்பு எறியக்கூடியவன். என்னிடத்திலே சில அம்புகளும் இருக்கிறது. அந்த அம்புகளை வைத்து உங்களை என்னால் வீழ்த்த முடியும். என்னிடத்தில் அம்புகள் தீர்ந்து போய்விட்டால் கூட ஒரு வாள் இருக்கிறது, அதை வைத்து என்னால் சமாளிக்க முடியும். நான் உங்களில் மிகச்சிறந்த வீரன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கிறேன். என் சொத்தெல்லாம் மக்காவில் தான் இருக்கு. என்னை அமைதியாக நிம்மதியாக மதீனாவுக்கு போக விட்டீங்கன்னா என் சொத்தை எல்லாம் நீங்க எடுத்துங்க, எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு மதீனாவிலே சென்று என்னுடைய மார்க்கத்தை கடைபிடித்தால் போதும், என் இஸ்லாத்தை என்னால் நிலைநாட்ட முடிந்தால் போதும். அதிலே நான் போராட்டத்தோடு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு செல்ல விரும்பவில்லை. அமைதியாக சென்று என் மார்க்கத்தை கடைபிடிக்க என்ன விடுங்க, என் பொருளாதாரத்தை எல்லாம் நீங்க எடுத்துங்கன்னு சொன்ன உடனே அந்த பொருளாதாரத்தை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய சொத்து பத்துகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக மதீனாவுக்கு செல்கிறார். அல்லாஹுடைய தூதரவர்கள் காலையில இவரை வரவேற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தான் ஏற்கனவே மதீனாவுக்கு போயிட்டாங்க. இவர் பிற்பாடு வந்த உடனே இவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்று ரபிஹல் பைஉ, மிகச்சிறந்த வியாபாரம், லாபகரமான வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறான். ஒமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம், இறைவனுடைய திருப்தி மட்டும் போதும், இறைவனுடைய பொருத்தம் மட்டும் போதும் என்று தங்களையே அர்ப்பணிப்பவர்கள் மக்களில் சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உங்களை புகழ்ந்து குர்ஆனில் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இந்த குர்ஆன் வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க. இந்த இடத்துல நாம சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம், நெருக்கடி மிக்க வாழ்க்கை. இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு எந்த அளவு குடைச்சல் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சித்திரவதை செய்ய முடியுமோ, எல்லா சூழ்ச்சிகளையும் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் செய்தார்கள். சொத்து பத்துகளை கூட, தான் சம்பாதித்ததை கூட தன்னால் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்கினார்கள். ஆனாலும் எனக்கு இஸ்லாம் முக்கியம், என் மார்க்கத்தை கடைபிடிக்கணும்னு நின்னாங்களே, அது நமக்கு படிப்பனை. இந்த முஹாஜிரின் தோழர்கள் ஒவ்வொருவருமே எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன்னா எல்லா முஹாஜிரின்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் நம்மால் ஒரு நாளைக்குள்ள பேச முடியாது. அதனால ஒரு சில படிப்பினைகள் நிறைந்த, பாடங்கள் நிறைந்த, முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களே நம்முடைய உள்ளத்திற்கு உரம் சேர்க்கக்கூடியது. அவ்வளவு சித்திரவதைகளுக்கு மத்தியிலையும் என் மார்க்கத்தை நான் கடைபிடிக்கணும்னா நான் மதீனாவுக்கு போயாகணும். மதீனாவுக்கு போறதுக்கு, என் மார்க்கத்தை நான் கடைபிடிப்பதற்கு, நிலைநாட்டுவதற்கு, இறைவனை நிம்மதியாக தொழுது வழிபடுவதற்கு என் சொத்தை கூட நான் கொடுத்துறேன், எனக்கு எதுவும் வேணாம். அத மதீனாவுக்கு போறேன்னா அகதியாக போகிறேன். மதீனாவுக்கு போறேன்னா என்ன அவங்க நாடு, அது வேறொரு நாடு, அந்நிய நாடு. அந்த நாட்டிற்கு போகிறார்கள் என்றால் இனிமேல் தான் அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும். இருக்கிற சொத்தை எடுத்துட்டு போனாவது வாழ்வை சமாளித்துக் கொள்ளலாம். ஆனா
நான் போவதற்கு இந்த ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இங்கே விலையாக கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதையும் நான் கொடுக்கிறேன். என் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வச்சுங்க, எனக்கு நான் போய் என் மார்க்கத்தை நிலைநாட்டணும். எவ்வளவு பெரிய படிப்புனே! நாம் இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டையோ அல்லது நம்முடைய இஸ்லாத்தையோ கடைபிடிப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எத்தனையோ பணிகள், எத்தனையோ வேலைகள், எத்தனையோ வணக்க வழிபாடுகள், அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், நம்முடைய சொந்த வேலைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இறைவனுடைய வழிபாடுகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. மார்க்கத்தை நிலைநாட்டுறது கொடுக்கப்படுறதில்லை. ஆனா நாம இவ்வளவு நெருக்கடியில வாழல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அந்த முஹாஜிரின் தோழர்கள் எவ்வளவு நெருக்கடியில இருந்தாங்களோ அந்த நெருக்கடி நமக்கு கிடையாது. அடிக்கப்படல, ஒடுக்கப்படல, நம்முடைய உடல் பாகங்கள் துண்டு துண்டாக கிழிக்கப்படல, இரும்பு சீப்புகள் நம்முடைய உடலிலே நுழைக்கப்பட்டு நம்முடைய நாடி நரம்புகள் அறுக்கப்படல. சொத்தை எல்லாம் கொடுத்தாதான் உன்னை தொலை விடுவோம்னு நம்மளை யாரும் சொல்லல. நிம்மதியாக இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிறோம். நிம்மதியாக தொழலாம், நிம்மதியாக ஜகாத் கொடுக்கலாம், நிம்மதியாக தர்மம் செய்யலாம், குர்ஆனை ஓதலாம். நம்முடைய வழிபாட்டை, நம்முடைய இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு நம்ம சொத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கணும்ங்கிறது இங்கே எந்த நெருக்கடியும் இல்லை. ஆனா செய்கிறோமா? இந்த உலக வாழ்விலே மூழ்குகிற நாம், உலக இன்பத்திலே மூழ்குகிற நாம், உலக விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்குகிற நாம், நம்முடைய ஒரு நாள் 24 மணி நேரத்திலே 8 மணி நேர வேலை, 9-10 மணி நேர வேலை என்று இந்த உலக வாழ்வாதாரத்திற்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரத்தில் இறைவனுக்காக, நம்முடைய நன்மையை, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம்? ஏதாவது நெருக்கடி இருக்குதா? இந்த நெருக்கடியை நம்ம சந்திக்கிறோமா? ஆனா அவ்வளவு நெருக்கடியிலையும் அவ்வளவு சித்திரவதையிலையும் என் சொத்து எல்லாத்தையும் வச்சுங்க, என்னை நிம்மதியா என் மார்க்கத்தை நிலைநாட்ட விடுங்க. இதுதான் அந்த முஹாஜிரின் தோழர்கள் எல்லாரும் செஞ்சது. மக்காவிலே அடிமைகளாக இருந்தவர்கள் ஒரு சாரார் என்றால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற ஏழைகளாக அடிமைகளாக ஒரு சாரார் இருந்தாங்கன்னா, பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் மறுசாரார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரியாக திகழ்ந்தார். ஆனா போகும்போது என்ன எடுத்துட்டு போனாரு? ஒன்னு எடுத்துட்டு போக முடியல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சோண்டு உணவு தயார் பண்றாங்க. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒண்ணா போறாங்க. ரெண்டு பேருக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு, உணவு பயணத்துல உணவு கொண்டு போகணுமே, ஹோட்டல்லாம் அன்னைக்கு கிடையாது. போற வழியில அதுவும் பதுங்கி பதுங்கி போறாங்க. நேரடி வழியிலையும் போக முடியாது, சுத்தி ஒரு குறுக்கு வழியில தான் போய் ஆகணும். அப்படி போகின்ற பொழுது இணை வைப்பாளர்கள் துரத்தி கொண்டு வருகிற பொழுது அந்த உணவு கொஞ்சம் இருந்தாதான் பசி ஆத்திக்க முடியும். உணவு தயார் பண்றாங்க, கொண்டு போறதுக்கு பாத்திரம் இல்லை. அணிஞ்சிருக்கிறது ஒரு ஆடை, மறு ஆடைக்கு வழி இல்லை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய ஒரு ஆடையில் அந்த ஒரு பகுதியை கிழிக்கிறாங்க, துணியை கிழிக்கிறாங்க, கிழிச்சு அதுல அந்த உணவை மடிச்சு கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு பேரே தாத்துன் நித்தாக்கைன், தன்னுடைய ஆடையை இரு கீற்றுகளாக கிழித்த பெண்மணி அப்படின்னு ஒரு பட்டை பேர் கூட உண்டு. அவ்வளவு சிரமத்தில் வாழ்ந்தாங்க. எல்லாத்தையும் இந்த மார்க்கத்தை நான் நிலைநாட்டினா போதும், இந்த சித்திரவதையில என் ஈமானை என்னுடைய நிலைநாட்ட முடியவில்லை, என் மார்க்கத்தை நிலைநாட்ட முடியல, நான் நிம்மதியா போறேன்னு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். இந்த நிலை எந்த அளவுக்கு தொடர்ந்துச்சு? இந்த முஷ்ரிக்கீன்களுடைய நிலை எந்த அளவுக்கு தொடருதுன்னா, போயிட்டாங்க, எங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க, நபி தோழர்கள் அங்க இருந்தாங்க. ஹிஜ்ரத் என்பது மக்கா வெற்றி வரை தொடர்ந்து கொண்டுதான் இருந்துச்சு. மக்கா வெற்றி வரை என்ன பண்ணாங்க? ஹிஜ்ரத் செய்து முதல்ல ரசூல்லா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சில நபி தோழர்கள் இவங்கெல்லாம் போயிட்டாலும் அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் அப்பப்போ வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அதுலயும் முஷ்ரிக்கீன்கள் சும்மா விடலை, அதுலயும் நிம்மதியா இருக்கிற விடலை. ரசூல்லா மதீனாவுக்கு போயிட்டாலும் மக்காவுக்கு ஹஜ் செய்யலாம்னு வராங்க. அப்படி வரும் பொழுது ஹுதைபியா என்கின்ற இடத்துல ரசூல்லாவும் நபி தோழர்களும் தடுக்கப்படுறாங்க. அங்கே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது, ஹுதைபியா ஒப்பந்தம். வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றிலே புரட்சிக்கு வித்திட்டு இஸ்லாம் தாழ்ந்து போகிறதோ என்ற எண்ணத்தை பல நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் கொடுத்து, ஆனால் அந்த உடன்படிக்கை தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை நிகழ்த்திய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் நடக்குது. அதுல ஒரு நிபந்தனை, இணை வைப்பாளர்கள் சார்பாக சுஹைல் என்பவர் பேச வரார். இங்க ரசூலுல்லாஹ் நபி தோழர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஒப்பந்தம், ஒரு பாயிண்ட் பேசப்படுது. என்ன பாயிண்ட்னா, அதாவது மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தா,
ஏன்னா மதீனாவுல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க, மக்காவுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த முஸ்லிம்கள் இனிமேல் உங்களிடத்துல வந்தாங்கன்னா அவங்கள நீங்க ஏத்துக்க கூடாது. ஹிஜ்ரத்துக்கும் தடை போட பார்க்கிறார்கள். ஹிஜ்ரத்து நடக்குது, அந்த ஹிஜ்ரத்துக்கு எப்படி தடை போட பார்க்கறாங்கன்னா, மக்கா வெற்றி வரை கொஞ்சம் கொஞ்சமாக நபித்தோழர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். எப்படி தடை போடுறாங்கன்னா, இனிமேல் யாராவது ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்தில் வந்தால் அவர்களை நீங்க பார்க்க கூடாது, அவர்களை நீங்க வச்சுக்க கூடாது, திரும்ப அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒப்பந்தம் போடப்படுது. முஸ்லிம்கள்லாம் கொதிக்கிறாங்க. நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவினை மொழிந்தவர்கள் அங்கே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் வந்தால்தான் நிம்மதியாக மூச்சு விட முடியும். அதற்கு இந்த இணை வைப்பாளர்கள் நாம ஹஜ் செய்யறதுக்கு வாய்ப்பு கேட்டா அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இப்படியான பாதகமான ஒரு நிபந்தனையை போடுகிறார்களே. நபித்தோழர்கள்லாம் கொதிச்சு போறாங்க. இந்த ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அபூ ஜந்தல் என்கின்ற ஒரு நபித்தோழர் வரார். உண்மையிலேயே இவருடைய வரலாறு என்பது ஒவ்வொன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. அந்த அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரார். இவர் யாருன்னா, இந்த இணைவிப்பாளர்கள் சார்பாக ஒப்பந்தத்தை பேசிக் கொண்டிருக்கிற சுஹைல் என்பவருடைய மகனார். தகப்பனார் இணை வைப்பினுடைய தலைவராக வந்து நிற்கிறார். மகனார் அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கத்திலே இருக்கிறார். முஸ்லிம்களுக்கு முன்னால வந்து நிற்கிறார். சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவராக இருக்கிறார். எதிரிகளால் இணை வைக்கக்கூடியவர்களால் பிடிக்கப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் முன்னாலையும் நபித்தோழர்கள் முன்னாலையும் வந்து நிற்கிறார். சுஹைல் இவருடைய அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார், இணை வைப்பாளர்கள் சார்பாக வந்தவர் சொல்றாரு, நாம இப்போ பேசணுமே ஒரு ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தின் முதல் படியாக இந்த அபூ ஜந்தல் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுவிட்டார், அவர் மதீனாவிற்கு உங்களோடு வர பார்க்கிறார், ஆனால் அவரை இப்போதே எங்களோடு விட்டு விட்டு நீங்கள் செல்லுங்கள், அவரை நாங்க உங்களோட அனுப்ப மாட்டோம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்னும் ஒப்பந்தம் தான் முடியலையே, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் தானே பேச வேண்டும், ஒப்பந்தமே கையெழுத்தாகவில்லையே, அதற்குள் இந்த ஒப்பந்தத்தின்படி நீங்கள் நடக்க சொல்கிறீர்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சுஹைல் என்பவர் சொல்லுகிறார், இணை வைப்பாளர், அப்படின்னா இவரை நீங்க திரும்ப தரலைன்னா ஒப்பந்தத்தை நம்மால் தொடர முடியாது, ஒப்பந்தத்தை இனிமே பேச முடியாது, நீங்க எல்லாம் கிளம்பி போங்க. இணை வைப்பவர்கள் தங்களுடைய அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு, சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஏறி ஆணவத்தோடு தங்களுடைய அதிகார திமிரோடு செயல்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நம்பிக்கை கொண்டவன் மக்காவிலே சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ற அந்த ஆதங்கத்தில், அந்த கவலையோடு அவர்களிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் கடைசியில சரி இவரை எடுத்துங்கிறாங்க, இவரை நீங்களே வச்சிங்க. அந்த வந்து நின்ற அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம் கூட்டமே என் நிலைமையை பாருங்க, என் உடம்ப பாருங்க. நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், உஸ்திப அஸாபன் ஷதீதன் ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவருடைய உடம்பெல்லாம் நைய புடைக்கப்பட்டு கடுமையான முறையிலே வேதனை செய்யப்பட்டிருந்தார். அந்த காயங்களை காட்டி பேசுறாரு, என் நிலைமையை பாருங்க, என் உடம்ப பாருங்க, இதையெல்லாம் பார்த்து நீங்கள் மீண்டும் என்னை அவர்களிடமே ஒப்படைக்க போகிறீர்களா என்று கண்ணீர் விட்டவராக அந்த கூட்டத்திலே கேட்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரிடத்துல ஈமானுடைய உறுதிப்பாடு உள்ளத்திலே உரமாக இருக்கின்ற வரை இவரை என்ன சித்திரவதை செய்தாலும் இவர் இந்த மார்க்கத்தை விட்டு மாறிவிட மாட்டார், இவர்கள் கொடுக்கின்ற சித்திரவதைகள் எதுவும் இவருடைய ஈமானை பதம் பார்த்து விடாது என்பதற்காக அவர்களிடம் ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் கொதிச்சு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம தான சத்தியத்தில் இருக்கிறோம்,
சத்தியத்துல நாம தானே இருக்கிறோம், நாம ஏன் இறங்கி போகணும்? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் உயிரை கொடுக்கின்ற தொண்டர் படை இருக்கின்ற பொழுது, இதெல்லாம் எப்போ? மதினாவிற்கு வந்த பிறகும் இணை வைப்பாளர்களுடைய சதியும் இணை வைப்பாளர்களுடைய சூழ்ச்சிகளும் இப்படி கொடுமைகள் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நாம தானே சத்தியத்தில் இருக்கிறோம், நாம ஏன் ஒதுங்கி போகணும்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், நாம தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நான் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ் சொன்னதை தான் நான் செய்யறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு பிறகு அபூ பஸீர் என்பவர் வரார். அவரும் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு அல்லாஹுடைய தூதரை நோக்கி செல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் இணை வைப்பாளர்களால் பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய அந்த ஒப்பந்தத்தின்படி, இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தின்படி அவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையிலே அடைத்தவர்களை கொன்றுவிட்டு தப்பித்து ரசூலுல்லாஹ் இடத்துல ஓடி வராரு. இணை வைப்பாளர்கள் துரத்தி கொண்டு வராங்க. வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் இவரை பார்த்து, ஆஹா ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த அபூ பஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் நம்மளை திரும்ப இணை வைப்பாளர்களிடமே ஒப்படைச்சிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சு தப்பிச்சு ஓடிடுறார். ரசூலுல்லாஹ் இடத்துலையும் வரல, ரசூலுல்லாஹ்வும் ஒப்பந்தத்தின்படி ஏத்துக்க மாட்டாங்க. இணை வைப்பாளர்கள்ட்ட போயிட்டா அவர்கள் நசுக்கி சாகடித்து விடுவார்கள். தப்பிச்சு ஓடுறார். ஒரு கடற்கரை ஓரத்தில் அவர் இருக்கிறார். இவர் இருக்கின்ற தகவலை கேள்விப்பட்ட அந்த அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவரோட போய் ஜாயிண்ட் ஆகிறார். சேர்ந்து கொண்டு ரெண்டு பேரும் அந்த கடற்கரை ஓரத்திலே இருக்கிறாங்க. இருந்து கொண்டு அவங்க மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்யறாங்க, தாவா செய்யறாங்க. அந்த கடற்கரை ஓரமாக கடக்கக்கூடிய வணிக கூட்டம், ஷாமுக்கு போகக்கூடிய கூட்டத்தாருக்கெல்லாம் அவங்க மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. இணை வைப்பாளர்களுடைய பயண கூட்டம், வணிக கூட்டம் வந்தார்கள் என்றால் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்றாங்க. இப்படி ஒரு படும் படையையே இந்த அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ பஸீரும் திரட்டிடுறாங்க. இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? முஹாஜிரின்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், அவங்க கஷ்டத்தை அனுபவித்தது என்பது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சித்திரவதைகளை சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் நசுக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். மதீனாவிற்கு வந்தாலும் கூட இணை வைப்பாளர்களுடைய துரத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அனைத்தையும் அல்லாஹுக்காக தொடர்ந்து சகித்து கொண்டே எங்களுடைய இஸ்லாத்தை நாங்கள் காத்து கொண்டால் போதும் என்று தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. அந்த முஹாஜிரின்களை அன்சாரிகளையும் அல்லாஹ் புகழுகிறான் என்றால் அந்த புகழ்ச்சிக்கு பின்னால் ஒரு பெரும் தியாக வரலாறை மறைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரின்களிலிருந்தும் அன்சாரிகளிலிருந்தும் முந்தி சென்றவர்கள், வல்லதீன தபஅஹும் அவர்களை பின்தொடர்ந்து அடுத்து ஹிஜ்ரத் செய்தவர்களும் அடுத்து உதவுகிற அன்சாரி தோழர்களும், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று இறைவன் குர்ஆனிலே புகழுகிறானே. இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு என்பது கடும் சிரமத்திற்கு மத்தியில் நடந்த வரலாறு. நமக்கெல்லாம் அதான் படிப்பினை. நாம இன்னைக்கு மார்க்கத்தை நிலைநாட்ட என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன தியாகம் செய்திருக்கிறோம், நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருக்கிறோமா, பிறருக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது போன்ற நெருக்கடிகளை நாம் சந்தித்திருக்கிறோமா? சாப்பாட்டை இழந்து, உணவை இழந்து, உயிரை இழந்து, உடைமையை இழந்து, நம்முடைய சொத்துபத்தை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு நெருக்கடியில் நாம் இருக்கிறோமா? எதுவும் கிடையாது. நம்முடைய இஸ்லாமை நாம நிம்மதியாக நிலைநாட்டலாம், எடுத்து சொல்லலாம். ஜனநாயக உரிமை இருக்கிறது எல்லோருக்கும். இந்த நம்முடைய நாவால் நமக்கு தெரிந்தவர்களுக்கு, நம்மோடு வேலை பார்ப்பவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி நமக்கு தெரிந்த கருத்தை அவர்களுக்கு போதிக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஆனா நம்ம செய்யறோமா? செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நாம எந்த ஈடுபாடும் காட்டலை. நாம மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லாத சூழ்நிலையிலையும் அமைதியாக அப்படியே மெத்தனமாக இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய தியாகத்தை ஒரு பொருட்டாக கருதலன்னு அர்த்தம். அவங்க தியாகம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு மார்க்கம் கிடைச்சிருக்கு. நாம ஒண்ணுமே செய்யல, நெருக்கடி இல்லாத பொழுதும் பேசாம மெத்தனமா இருக்கிறோம்னா
அடுத்த தலைமுறைக்கு மார்க்கம் போய் சேருவது என்பது கேள்விக்குறியாக ஆயிடும். அப்ப நாம இந்த மார்க்கத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், அதை நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை இந்த முஹாஜிரின்களுடைய இந்த வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு தருகிறது. அதே போல அன்சாரிகள், முஹாஜிரின்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய தியாக வரலாறு, உடலால் அவர்களுடைய கடுமையான சித்திரவதைகளை சந்தித்து, நெருக்கடிகளை சந்தித்து, பொருளாதாரத்தை இழந்து இப்படியான நிகழ்வுகளை சந்தித்தார்கள் என்றால், அன்சாரி தோழர்கள் அவர்களுடைய அந்த மனப்பான்மை இருக்குதே, அது நாம் எல்லாம் மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வாழ்வுகள். எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்கு முன் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கும் பொழுதே மதீனாவிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவங்க மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. அப்பப்போ வரக்கூடிய மக்களுக்கு நபி தோழர்களும் சரி, ரசூலுல்லாஹும் சரி, மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி மக்காவில் வளருவதை விட மதீனாவில் அதிகமாக மக்களுக்கு இந்த இஸ்லாம் போய் சேருது. ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, நாம இங்க இருக்கிறோம், ஆனா நமக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, நாம அவரை நம்மோடு கூட்டி வந்து விடுவோம், அழைத்து வந்து விடுவோம் என்று அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு இஸ்லாம் மதீனாவிலே ஒரு பெரும் புரட்சியை ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்துல உடன்படிக்கை செய்யறாங்க. இணை கற்பிக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், இப்படி எல்லா விதமான இஸ்லாத்தினுடைய வரம்புகளையும் எடுத்துரைத்து அவங்களுக்கு ஒப்பந்தம் செய்ய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒப்பந்தமும் மதீனாவாசிகள் செஞ்சிடறாங்க. இரண்டாம் உடன்படிக்கையில ஒரு ஒப்பந்தம் பேசுறாங்க ரசூலுல்லாஹ். நான் உங்கள்கிட்ட வந்தேன்னா என்ன நீங்க பாதுகாப்பீங்களா? எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா? உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி என்னையும் மதீனாவுக்கு வரக்கூடிய மக்களையும் பாதுகாப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க வரோம், மக்கா எங்களுடைய நாடு, நாங்கள் பிறந்த இடம், அதையெல்லாம் நாங்க விட்டுட்டு வரோம், எங்க சொத்தை இழந்துட்டு வரோம், எங்களுடைய குடும்பத்தை இழந்துட்டு வரோம், உறவினர்களை இழந்துட்டு வரோம், எல்லாத்தையும் இழந்துட்டு வர நாங்க எங்களை உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி எங்களை எல்லாம் நீங்க பாதுகாப்பீங்களா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர்கள், அதாவது அன்சாரிகள், மதீனாவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட சொல்றாங்க, வல்லதி பஅஸக பில் ஹக்கி நபியா, உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல நம்ன அன்னக மிம்மா நம்னஉ மின்ஹு அஸ்ரனா, எங்களுடைய குடும்பத்தாரை நாங்க எப்படி பார்த்து கொள்வோமோ, அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வோமோ, அதுபோல உங்களை நாங்கள் பாதுகாப்போம், எங்களை நம்பி வாங்க, நாங்க உங்களை கூப்பிடுறோம், உங்களை அழைச்சிட்டு போறோம், அழைச்சிட்டு போய் உங்களை அகதிகளாக விட்டுவிட மாட்டோம், நிற்கதியற்றவர்களாக உங்களை விட்டுவிட மாட்டோம், உங்களை கை கழுவி விட மாட்டோம், எங்களை நம்பி வாங்க, என் பிள்ளைய நான் எப்படி பார்த்து போனோம் அது மாதிரி உங்களை நாங்க பார்த்துக்கோம், என் குடும்பத்தை எப்படி நாங்க பார்த்துக்குவோமோ அது மாதிரி உங்களை நாங்கள் பாதுகாப்போம். அந்த நபி தோழர்கள் உறுதிமொழி கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை கொடுத்துடுறாங்க. இப்படி உடன்படிக்கை கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ்வும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மதீனாவாசிகள்ல அப்பாஸ் என்ற ஒரு நபித்தோழர், அப்பாஸ் பின் உபாதா என்ற ஒரு நபித்தோழர், அவர் அந்த அன்சாரிகளுடைய உறுதிப்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்துல பேசுகிறார், உரை நிகழ்த்துகிறார். அன்சாரிகளே, நீங்க இப்ப கொடுக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு உடன்படிக்கை செய்றீங்க, ஒரு உறுதிமொழி கொடுக்கறீங்க, இந்த உறுதிமொழி எத்தகையதுன்னா இதனால நீங்கள் பெரும் பெரும் பின்விளைவுகளை சந்திக்க போறீங்க. எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் அப்படின்னா, உங்கள் செல்வங்கள் எல்லாம் இதனால் அழியும், உங்க செல்வங்கள் அழியும், குறையும், உங்க செல்வங்கள் இப்ப இருக்கிற மாதிரியே உங்கள்கிட்ட இருக்காது. இவங்க வந்தாங்கன்னா அந்த செல்வத்துல ஒரு சோதனை உங்களுக்கு வரும், ஒரு கஷ்டம் வரும், பொருளாதாரத்துல பின்னடைவை சந்திப்பீங்க. அஷ்ராஃப், உங்கள பெரும் பெரும் தலைவர்கள்லாம் கொல்லப்படுகிற நிலை வரும். இவர்களை, இந்த முஸ்லிம்களை, முகமது நபியை, அவரோடு நம்பிக்கை கொண்ட இந்த முஹாஜிரீன்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்த அரபு உலகமும் உங்களை எதிர்த்து நிற்கும். நீங்க சும்மா சொல்றீங்க, உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்குவோம், உங்களுடைய பெண்களை பாதுகாப்போம்,
உங்களுடைய ஆண்களை பாதுகாப்போம், குழந்தைகளை பாதுகாப்போம், எங்கள் குடும்பத்தை பார்ப்பதை போல உங்களை நாங்கள் பாதுகாப்போம். இதையெல்லாம் சொல்றீங்க, ஆனால் பின்விளைவை உணர்ந்து சொல்லுங்கள். இது சாதாரண உடன்படிக்கை அல்ல, அல்லாஹ்விடத்தில் கொடுக்கப்படுகிற உடன்படிக்கை. இதுல ஏதாவது குறை வச்சோ மறுமையில போய் அல்லாஹ்விடத்துல போய் நிக்கணும். அதை உணர்ந்து முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. பின்னால கூட்டிட்டு போயிட்டு செல்வம் குறைகிற பொழுது, பொருளாதாரம் பறிக்கப்படும் பொழுது தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோமே நின்றுடாதீங்க. உங்களுடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிற பொழுது அந்த நெருக்கடிக்குள்ளாகி அப்ப அஞ்சி தெரியாம கூட்டு வந்துட்டோமே சொல்லிடாதீங்க. எதா இருந்தாலும் 1க்கு 10 தடவை இப்போ யோசிச்சிங்க. அவர் சொன்ன உடனே அந்த மற்ற எல்லா அன்சாரி தோழர்களும் உடன்படிக்கை கொடுத்தவர்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஃபஇன்னா நஹுதுஹு அலா முஸீபத்தில் அம்வால் வ கத்லில் அஷ்ராஃப், நாங்கள் இந்த உடன்படிக்கையை எல்லாம் தெரிந்துதான் செய்திருக்கிறோம். எங்களுடைய பொருளாதாரம் பறிக்கப்பட்டாலும் சரிதான், எங்களில் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் சரிதான், ஒட்டுமொத்த அரபுலகமே எங்களுக்கு எதிராக திரண்டு எங்களை எதிர்த்து நின்றாலும் சரிதான், இந்த மார்க்கத்தை நாங்கள் பாதுகாத்தே தீருவோம், உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தே தீருவோம். இதுல உறுதியா இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, ஃபமாலனா பிதாலிக யா ரசூலுல்லாஹ் இன் நஹ்னு வஃபைனா பிதாலிக், நாங்க கொடுத்த இந்த உடன்படிக்கை நிறைவேற்றினா, நீங்க சொன்ன இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், அதை மட்டும் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் ஜன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. இவ்வளவு நிபந்தனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அல் ஜன்னா, சொர்க்கம் கிடைக்கும். அப்படின்னா இபுசூத்தி அதக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்க கையை நீட்டுங்க, நாங்க உடன்படிக்கை செய்யணும், இதுக்கு மேல எந்த கேள்வியும் கிடையாது, சொர்க்கம் இருக்கு, அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வலிமை அந்த மக்கள் இடத்துல. சொர்க்கம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த சொர்க்கத்தை நாங்கள் பெறுவதற்காக எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய பொருளாதாரம் பறிக்கப்பட்டாலும் சரிதான், எந்த விதமான கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தாலும் சரிதான், இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு எங்களின் எல்லா உதவிகளும் இருக்கும் என்று அந்த இடத்துல உடன்படிக்கை செய்றாங்க. இந்த உடன்படிக்கையின்படி அவர்கள் இறுதி வரை நடக்கிறாங்க. கொஞ்ச நெஞ்சமான கஷ்டம் அல்ல. முஹாஜிரின்கள் வராங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார் வராங்கன்னா, ஒரு கணிசமான எண்ணிக்கையினர் வராங்கன்னா, எதையுமே எடுத்து வராமல் வராங்கன்னா, எல்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தை கொண்டு வராங்க, ஆடை கொண்டு வராங்க, சொத்து பத்து எடுத்துட்டு வராங்க, அதுல இருந்து வருமானம் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், இவங்களுடைய இடத்துல இவங்களுடைய கையில வியாபாரம் இருக்குது, அதையெல்லாம் வச்சு நம்ம இருக்க இடம் கொடுத்தா போதும், அப்படி சூழல் இல்லை. A to Z இவங்க தான் பார்க்கணும். உணவா இவங்க தான் கொடுக்கணும், ட்ரெஸ்ஸா இவங்க தான் கொடுக்கணும், இருக்கிற இடமா இவங்க தான் கொடுக்கணும், A to Z கொடுக்கணும். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் எதா இருந்தாலும் நாங்க தரோம், வாங்க எங்க 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 ஊருக்கு நீங்க வந்தா போதும், கூட்டிட்டு அழைச்சிட்டு போறாங்க. போன உடனே அன்சாரிகள் சொல்றாங்க நபி தோழர்கள்ட்ட, உக்சும் பைனனா ஒபைன இஹ்வானினா அந்நஹில், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பேரித்தன் தோட்டங்களை எல்லாம் எங்களுக்கும் எங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில பங்கிட்டு வையுங்கள். எங்கள்கிட்ட பேரித்த தோட்டங்கள் இருக்கு, பாதி பாதி. என்கிட்ட ரெண்டு பேரிச்சம்பு தோட்டம் இருக்குதா, எனக்கு ஒண்ணு, என்னுடைய சகோதரர் முஹாஜிரினுக்கு ஒண்ணு, மக்காவிலிருந்து வந்தவருக்கு ஒண்ணு, பாதி அப்படியே பாதி. என்கிட்ட என்ன இருக்க எல்லாத்துலயும் பாதி பாதி எடுத்துங்க. அப்ப முஹாஜிரின்கள் இல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க வந்துட்டோம், அதுக்காக நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட வேணாம், பாதி பாதியில எங்களுக்கு வேணாம், உங்களுடைய தோட்டங்கள்ல எங்களை வேலைக்கு அமர்த்துங்க, எங்களோட நாங்க கூட்டாளிகளாக ஆகிறோம். சைலண்ட் பார்ட்னர், அதாவது இடம் அன்சாரி தோழர்களுக்கு சொந்தமானது, அதில் உழைப்பை செய்யக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் முஹாஜிரின்கள், வரக்கூடிய லாபம் ஆளுக்கு பாதி பாதி, முஹாஜிரின்களுக்கு பாதி, சொத்துதாரருக்கு அன்சாரிக்கு பாதி. இப்படியான நிலையை ஏற்படுத்திப்போம். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதற்கும் சமிஅனா வஅதானா, அல்லாஹ்வுடைய தூதரே செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். சிந்திச்சு பாருங்க, யாருன்னு தெரியாது, அபூபக்கர் யாருன்னு தெரியாது,
உமர் யாருன்னு தெரியாது, முஹாஜிர்கள் இவர் 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 யாருன்னு தெரியாது, இரத்த பந்தம் கிடையாது, குடும்ப உறவு கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. இவர்கள் அனைவரையும் இணைத்தது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கை தான். இந்த கொள்கை இணைத்ததற்காக, கொள்கை மேலோங்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாம் உயர வேண்டும் என்பதற்காக என்கிட்ட இருக்கிற சொத்துல பாதி எடுத்துங்கிறாங்க. எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் அருளப்படுது, சொத்து சம்பந்தமான பங்கீடு வசனம். அதாவது உறவினர்களுக்கு சொத்து பங்கீடு இருக்குல்ல, ஒரு மௌத்தாயிட்டா அவருடைய வாரிசுகளுக்கு சொத்து போகணுங்கிற வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் அருளப்படுது. உங்களில் இரத்த உறவு தான் உங்களுடைய சொத்தை பெறுவதற்கு மிக தகுதியான உறவு அப்படின்னு வசனம் அருளப்படுது. இந்த வசனம் அருளப்படுற வர அன்சாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அன்சாரிகள் ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னா அவருடைய சொத்தெல்லாம் முஹாஜினுக்கு, தன்னுடைய சொத்தை கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம்! இன்னைக்கு பார்க்கிறோம் அது மாதிரி. இந்த பெருந்தன்மை இன்றைக்கு முஸ்லிம்கள் இடத்துல இருக்குதா? அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு வருதே, அண்ணன் தம்பி கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கிறான், சொத்து பிரச்சனையில் அடிச்சு குத்துக்கிட்டு கொள்ளுறான், கொலை செய்வதற்கு போகிறார்கள், உறவுகளை பிணுங்கிக் கொள்ளுகிறார்கள், அடித்துக் கொள்ளுகிறார்கள். உன்ன சொத்துல பங்கீடு கேட்டா சொத்து பிரச்சனை. என்ன சொத்து பிரச்சனை? நான் தான் என் தாயாரை பார்த்துக்கிட்டேன், நான் தான் என் தகப்பனாரை பார்த்துக்கிட்டேன், அவன் பார்த்துக்கல, அதனால எனக்கு கூடுதல் சொத்து வேணும். கடமை. தாய் தகப்பனாரை பார்க்கறது இப்படி காசை எதிர்பார்த்தா, சொத்தை எதிர்பார்த்தா? உனக்கு அது கடமை, நீ செஞ்சாகணும். நான் அதை செஞ்சதுனால எனக்கு கூடுதல் வேணும். அப்ப அது கடமை என்பதை உணராம இன்றைக்கு அண்ணன் தம்பிகளாக உடன் பிறந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க சொத்து கடிச்சுக்கிறத பார்க்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த, கொள்கையால் இணைத்த அந்த உறவுகள், அன்சாரி தோழர்கள், தன்னுடைய யார் என்று முகம் தெரியாதவருக்கு, தன்னுடைய நாட்டை சாராதவருக்கு தங்களுடைய சொத்தில் பாதியை கொடுக்க முன்வந்தாங்க. இது ஒரு பக்கம்னா, அந்த அன்சாரிகளுடைய தியாகத்தினுடைய உச்சியை பாருங்க. சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு முஹாஜிரின்களிலிருந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சகோதரர் ரசூலை இணைச்சி விடுறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள், இவருக்கு இவர், இவருக்கு இவர்னு ஒரு குடும்பத்துக்கு ஒரு முஹாஜிர், ஒரு ஆளுக்கு ஒரு முஹாஜிரின், இப்படி சகோதரர்களை ரசூலை இணைச்சி வைக்கிறாங்க. அதுல சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இணைச்சி விடுறாங்க. இணைத்த உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், நான் அன்சாரிகளில் அதிகம் செல்வம் உடையவனாக இருக்கிறேன். ஃபஅக்ஸிமு மாலி நிஸ்ஃபைன், நான் என்னுடைய பொருளாதாரத்தை 2 பாதியா பிரிக்கிறேன். உனக்கு ஒண்ணு, உனக்கு ஒரு பாதி, எனக்கு ஒரு பாதி. வலி இம்ராத்தான், எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அந்த என்னுடைய ஒரு மனைவியை நான் தலாக்கு விடுகிறேன், ஒருவரை நீ திருமணம் முடிச்சுக்கோ. எவ்வளவு பெரிய பாரு, என் சொத்துல பாதி உனக்கு, எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, என் 2 மனைவியில ஒருவரை நான் தலாக்கு விடுகிறேன், நீங்க ஒருவரை திருமணம் முடிச்சீங்க, உங்களுக்கு திருமண தேவைங்கிறது ஒண்ணு இருக்குது, அதை நீங்க முடிச்சீங்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக் வ மாலிக், அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய செல்வத்திலேயும் உங்களுடைய குடும்பத்திலேயும் அருள் புரிவானாக, பரக்கத் செய்வானாக. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு கடை வீதியை காட்டுங்க, நான் போய் உழைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவருக்கு கொடுக்கிற மனப்பான்மை இருக்க பாருங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சகோதரர் கொடுத்திருக்கிறாங்க, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் ஆனா முஸ்லீம், அவ்வளவுதான். அவர் யாரு? முஸ்லீம். அந்த முஸ்லீம் தேவை உள்ளவரா இருக்கிறார். மதீனாவுக்கு மக்காவுல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார், மதீனாவுக்கு வந்துட்டார். வந்தவருக்கு கொடுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. அப்படி அந்த கொடுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கும் பொழுது நான் எந்த அளவுக்கு கொடுக்கிறேன்? என் பொருளாதாரத்துல பாதியை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு பார்க்க முடியுமா? ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய கஷ்டத்தை பார்க்கின்ற பொழுது அதற்கு உதவுகின்ற மனப்பான்மை முஸ்லிம்களிடத்தில் இருக்குதா? கூட பிறந்தவர்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியிலேயே அந்த உதவுகின்ற மனப்பான்மையோ பொதுநல சிந்தனையோ இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு தொடர்பு படுத்தி சொன்னாங்க சகோதரத்துவத்தை. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு தனக்கு எதை விரும்புகிறாரோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புகிறவரை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது. நம்முடைய ஈமான், இறை நம்பிக்கை எப்போது பரிபூர்ணம் அடையும்னா,
எனக்கு என்ன நான் விரும்புறேன் அதைத்தான் இன்னொருத்தவருக்கு விரும்புறேன். எனக்கு நான் என்னுடைய சகோதரனுக்கு எனக்கு நான் என்ன எதை பொருளாதாரத்தோ அல்லது ஆடையோ அல்லது செல்வமோ எனக்கு நான் என்ன விரும்புறேன் அதை நான் பிறருக்கு விரும்புகிற வரை என்னுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாதுங்கிறாங்க. நாம உதவி செய்வோம். எப்படி செய்வோம்னா, நம்முடைய சட்டை சின்னதா போயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு தூக்கி கொடுப்போம். மங்கி போயிடுச்சுன்னா இது நல்ல டல்லாயிடுச்சு, சாயம் போயிடுச்சு, நிறம் போயிடுச்சு, இன்னொரு தூக்கி கொடுக்குறேன். இப்படிதான் நம்முடைய உதவி இருக்கும். எனக்கு நான் என்ன விரும்புறேன், நான் அப்படி போட விரும்புவேனா? நான் சாயம் போன சட்டை போட விரும்புவேனா? அதை நான் விரும்ப மாட்டேன்ல, அதை நான் என் சகோதரனுக்கு விரும்ப மாட்டேன். இந்த மனப்பான்மை, இந்த சகோதரத்துவ என்ன வருகிற வரை ஈமானிய பரிபூர்ணம் அடையாது. சகோதரத்துவம்னா அதான். அதாவது அந்த சகோதரத்துவத்தை தான் அன்சாரி தோழர்களுடைய வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்சாரி தோழர்களுடைய தியாகம் என்பது அதுல தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. எந்த அளவுக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய நிதர்சன வாழ்க்கையில இந்த சகோதரத்துவம், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த இந்த சகோதரத்துவம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்துடுச்சுன்னா பிரச்சனைகளுக்குன்னு வேலை இருக்காது. ஒருவருக்கு மத்தியில் அந்த கோபம், தாபம், பிணக்குகள், சண்டை, சச்சரவு எதுக்குமே வேலை இருக்காது. அந்த ஒற்றுமையோட எண்ணத்தோடு அன்போடு அன்பை பரிமாறிக்கொள்ளுகிற, பாசத்தை பரிமாறிக்கொள்ளுகின்ற அந்த கொள்கையால் இணைந்த உறவுகளாக மாறி விடுவோம். உதாரணத்துக்கு, என்னை பத்தி புறம் பேச ஒருவர் நான் விரும்புனா, என் பின்னாடி ஒருத்தர் பேசட்டும் அப்படின்னு நான் விரும்புனா, என்னை பத்தி கொஞ்சம் பேசட்டுமே, என்னை பத்தி பொய் சொல்லட்டுமே, என்னை பத்தி அவதூறு சொல்லட்டுமே, இப்படி யாராவது நான் விரும்புனா? யாராவது விரும்புவோமா? அப்ப நான் எனக்கு செய்யக்கூடாது நான் விரும்புறேன்னா எனக்கு யாரும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நான் என்னோட எண்ணம் இருக்குன்னா அதைத்தானே நான் பிறருக்கு எண்ணணும். பிறரை பத்தி நான் பேசக்கூடாது, பிறரை பத்தி பொய் சொல்லிடக்கூடாது, பிறரை ஏமாத்திடக்கூடாது. இப்படி எல்லா விஷயத்திலுமே இன்னொருத்தவருக்கு எதை நாம நாடணும்னா எனக்கு என்ன நடக்கணும்னு நான் விரும்புறேனோ அதுதான் பிறருக்கு விரும்பணும். இதற்கு எடுத்துக்காட்டு அன்சாரி தோழர்கள். அவங்களுக்கு என்ன இருக்குது, எதை அவங்க பயன்படுத்துறாங்க, என்ன செல்வம், பாதி 50-50 தான். தங்களுடைய நாட்டிற்கு வந்துட்டாங்க, ஒரு துச்சமாக கருதுறதுலாம் கிடையாது. சில பேரை பார்க்கலாம், உதவி செஞ்சிட்டாருன்னா ஏதோ அடிமை மாதிரி நடத்துவாங்க. ஒரு உதவியை செஞ்சிட்டாருன்னா அவரை பார்க்கின்ற பார்வை அடிமை மாதிரி பார்க்கிறது, ஒரு துச்சமாக கருதுவது. சில பேர் இந்த தர்மம் செய்யறாங்க அல்லது ஒரு உதவி கேட்டு வராங்கன்னா அவர்களை உட்கார கூட வைக்க மாட்டாங்க. ஒருத்தர் போய் உதவி நிக்கிறாரு, கொஞ்சம் உதவி செய்யுங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவத்துக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னு வைங்களேன், உட்கார கூட வைக்க மாட்டாங்க. பார்க்குறோமா இல்லை இன்னைக்கு? ஏன் அந்த சங்கடமான நிலையை ஏன் ஏற்படுத்துறோம்னா, நீ உதவி கேட்டுட்டீங்கன்னா நீ கீழே, உனக்கு நான் உதவி செஞ்சுட்டேன்னா நான் மேலே. அப்ப இந்த எண்ணம் என்பது கடுகளவும் சஹாபாக்கள்கிட்ட, அந்த அன்சாரிகள்கிட்ட இல்லை. அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யுஸிருன அலாமா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட அவர்கள் பிறரையே தேர்ந்தெடுத்தார்கள். எங்களுக்கு இல்லைனாலும் வந்தவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், உதவின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு உதவுவோம், ஏழைகளுக்கு உதவும், முஹாஜிரின்களுக்கு உதவும். அவங்களுக்கு எதுவும் இல்லாமல் வந்து விட்டார்கள். அந்த தியாகத்தோடு நாங்கள் போட்டி போடணும். போட்டி தான். அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறாங்க, நன்மையில முந்திட்டு போறாங்க. ஆனா அன்சாரிகளாகிய நாங்க எப்படி அதை அடைகிறது? அவங்க வந்தது நம்ம நாட்டுக்கு தானே, நம்ம எங்க போறது? அப்ப நான் என்ன பண்றது? என்கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்கிறேன், இப்படி கொடுத்து நான் அந்த நன்மையிலே கூலியிலே சேர்ந்து கொள்ளுகிறேன் என்று அந்த நன்மையை அடைவதற்கு அவர்கள் கடுமையாக போட்டி போட்டு கொண்டார்கள். அதனாலதான் இருவரையும் அல்லாஹ் சமமாக்குகிறான். முஹாஜிரின்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அன்சாரிகளையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அந்த சகோதரத்துவம், அந்த போட்டி இல்லாத, அந்த பிணக்குகள் இல்லாத ஒரு நிலை, அந்த ஒரு நிலை தான் அவர்களை உயர்த்தியது. எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை கொடுத்தாங்கல்ல, நாங்கள் உங்களை பாதுகாப்போம், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்போம். உஹது போர்ல பாதுகாக்கிறாங்க, பத்ரு போர்ல பாதுகாக்கிறாங்க. பத்ரு போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மஷூரா செய்யறாங்க, நாம இப்போ ஒரு கூட்டத்தை சந்திக்க போறோம். ஏன்னா பிளான் பண்ணி போகல. பத்ரு போர் எப்படி நடந்த போர்? பிளான் பண்ணி படையை திரட்டிட்டு போய் நடந்த போர் இல்ல. வாகன கூட்டத்தை நாடி போறாங்க, பிரயாண வியாபார கூட்டத்தை நாடி போறாங்க. நாடி போன இடத்துல ஒரு பெரும் போராக மாறுது. 300 பேர் தான் இஸ்லாமிய படை, 1000 பேர் திரண்டு நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்யறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் அளிக்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், முஹாஜிரீன்கள் ஒவ்வொருவராக பதில் அளிக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கருத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்சாரிகளின் சார்பாக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, ஈயானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, முஹாஜிரின்கள் என்னதான் பதில் சொன்னாலும் திரும்ப திரும்ப நீங்க கேட்கறத பார்த்தா நாங்க பதில் அளிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா, நாங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே, நாம் ஆமா, ஏன்னா உங்க இடத்துல இருக்கிறோம், உங்களுடைய உதவி இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாது, வெல்ல முடியாது, நீங்க ஏதாவது சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை நோக்கி வந்து விட்டோம், நீங்க உங்களுக்கு உதவுவதாக நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், உங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் இணைந்து விட்டோம். இதற்கு பிறகு லவ் இஸ்தஅர்னா பினா அல் பஹர், ஒரு கடலை நீங்க எடுத்து காண்பித்து அந்த கடலில் குதிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலும் கூட நாங்கள் குதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு கடல் முன்னாடி போய் எங்களை நிப்பாட்டி அங்க போய் இந்த கடல்ல போங்க, கடல்ல குதிங்கன்னு சொன்னா கூட நாங்க குதிப்போம். அவ்வளவு உங்களை நேசிக்கிறோம், உங்களுக்கு உதவுவதற்காக எங்களுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று அன்சாரிகளின் சார்பாக பதிலளிக்கப்பட்ட உடன்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்கு ஆயத்தமாகறாங்க. உஹது போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நோக்கி எதிரிகளுடைய அம்புகள் பாய்ந்து வருகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியோடு தன்னுடைய மேனியை அணைத்துக் கொள்கிறார். நஹ்ரி தூன நஹ்ரிக சதுரி தூன சதுரிக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கழுத்து உங்களுடைய கழுத்தை பாதுகாக்கும், என்னுடைய நெஞ்சி என்னுடைய மார்பு உங்களுடைய நெஞ்சை அரணாக கேடயமாக நின்று பாதுகாக்கும். லா தஷ்ரிஃப் ரஅஸக், உங்களுடைய தலையை சற்று உயர்த்தி விடாதீர்கள், உயர்த்தினால் எதிரிகளுடைய அம்பு வந்து தாக்கிவிட போகிறது, தலையை தாழ்த்துங்கள், என் நெஞ்சு உங்கள் நெஞ்சை பாதுகாக்கும், என் கழுத்து உங்கள் கழுத்தை பாதுகாக்கும். அம்புகள் ரசூலுல்லாஹ்வை நோக்கி வருகின்ற அம்பையெல்லாம் கைகளை நீட்டி தன்னுடைய கைகளிலே அதை வாங்கி கொள்ளுகிறார். பிற்காலத்திலே அம்பு பாய்ந்து பாய்ந்த அந்த காய வடுக்கள் பிற்காலத்தில் அந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கை சிதிலம் அடைவதற்கு அதுவே ஒரு காரணமாக ஆகுது. எப்படி பாதுகாத்திருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த மார்க்கம் மேலோங்குவதற்கு நாம் உதவ வேண்டும் என்று ஆரம்பத்தில் குடும்பத்தை பாதுகாப்பதை போல நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கைக்கு எடுத்துக்காட்டாக தங்களுடைய உயிரை இழந்தாவது உதவுவதற்கு தயாராக அந்த நபித்தோழர்கள் இருந்தாங்க. அதனாலதான் அவ்வளவு சிறப்பு. அப்ப இந்த அன்சாரிகள் முஹாஜிரின்கள் இவர்களுடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய பாடம் இரண்டே தான். ஒன்று, எந்த ஒரு நிலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், சிரமம் வந்தாலும் சரி, நல்ல மகிழ்ச்சியான நிலையிலையும் சிரமமான நிலையிலையும் இந்த மார்க்கத்தை நாம நிலைநாட்டணும். இன்றைக்கு நமக்கு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் சந்தித்த சிரமத்தை போல நாம சந்திக்கல, அவர்கள் சந்தித்த கஷ்டத்தை போல நம்ம சந்திக்கல. ஆனாலும் மார்க்கத்தை நிலைநாட்டுவதை விட்டு மெத்தனமாக இருக்கிறோம். நம்முடைய வணக்க வழிபாட்டை நிலைநாட்டுவதை விட்டு மெத்தனமாக இருக்கிறோம். மார்க்கத்தை பிறருக்கு சொல்வதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றது, கூட வேலை பார்ப்பாரு, இணை வைக்கக்கூடியவரா இருப்பாரு, ஷிர்க்ல இருக்கக்கூடியவரா இருப்பாரு, நபி வழி அடிப்படையில் தொலை தெரியாதவரா இருப்பாரு, தவறுகளை செய்யக்கூடியவராக இருப்பார், புகை பிடிக்கக்கூடியவரா இருப்பாரு, ஹராமை செய்யக்கூடியவரா இருப்பாரு, எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னால இருப்பாங்க. அவர்களுக்கு நமக்கு தெரிந்ததை அன்போடு சண்டை போட வேணாம், பகைமை பாராட்ட வேணாம், அடிச்சுக்க வேணாம், கரடு முரடாக சொல்ல வேணாம், அன்போடு அரவணைப்போடு அவரை அழைத்து அவரிடம் நட்பு பாராட்டி மெதுவாக மெல்லமாக அவர் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற வகையில அவருக்கு எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குதுல்ல. அதுல ஏதாவது அதை சொன்னா நம்ம கழுத்து வெட்டப்படும், அதை சொன்னா நம்ம சொத்து, அது சொல்றதுக்கு நம்ம சொத்தையெல்லாம் கொடுக்கணும், இவ்வளவு நெருக்கடியா? இல்லை இல்லை, ஆனா சொல்றது இல்லையே. அப்ப நம்ம ஈமான், இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் நம்ம ஈமான் எங்க இருக்கு, அவங்க ஈமான் எங்க இருக்கு. நாம அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை அடைஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தானே வாழ்றோம். அந்த அன்சாரிகளும் முஹாஜிரின்களும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட ஒன்னே ஒண்ணு என்ன, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தானே, அல் ஜன்னா, சொர்க்கம் இருக்குன்னு சொன்ன உடனே எதற்கும் தயாரானாங்கல்ல. நமக்கு அந்த சொர்க்கம் வேணும்னா அதுக்கு தானே ஆசைப்படுறோம். ஒவ்வொருவரும் ஆசைப்படுவது அந்த சொர்க்கத்துக்கு தான். அந்த சொர்க்கம் நமக்கும் வேணும்னா நாம இந்த மார்க்கத்துக்காக ஏதாவது செய்யணும், அந்த செயல்பாடு இருக்கணும். அதுல நாம நல்ல நிலையில இருக்கும் பொழுது கூட நெருக்கடி வந்துட்டா நாம இந்த மார்க்கத்தை பாதுகாப்போமா? நல்ல நிலையில இருக்கிறோம், இப்பவே நாம மார்க்கத்தை சொல்லலைன்னா ஒருத்தர் நெருக்கடியான நிலையில நம்ம மார்க்கத்தை நம்ம நிலைநாட்டுவதற்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது நாம நிலைநாட்டுவோமா? இப்பவே நம்ம நிலைநாட்டலைன்னா அப்ப எல்லாம் மார்க்கத்தை மறந்துட்டு போயிடுவோம்.
அப்ப இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இது நமக்கு கிடைக்கிற ஒரு படிப்பினை. இன்னொன்று மிக முக்கியமான படிப்பினை சகோதரத்துவம். ஒரு முஸ்லிமுக்கு உதவுகின்ற மனப்பான்மை, முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிற மனப்பான்மை, மற்றவர்களுடைய கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக் கொள்ளுகிறேன் என்ற மனப்பான்மை, இது ரசூலுல்லாஹ்விடத்தில் ஆரம்பத்தில் இருந்த இந்த பண்பு. அந்த பண்பு நபித்தோழர்களிடத்தில் பரவியது, அன்சாரிகளிடத்தில் அது கொடி கட்டி பறந்தது. அந்த பண்பினால் தான் முஹாஜிர்கள் அரவணைக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை நிம்மதியாக நிலைநாட்ட அது பேருதவியாக இருந்தது. இந்த சகோதரத்துவம் என்ற பண்பையும் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற படிப்பினையையும் இந்த அன்சாரிகள் முஹாஜிரின்களுடைய வாழ்க்கையின் சாரம்சம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல ஏராளமான நிகழ்வுகள் இருக்குது. சாரம்சம்னு பார்த்தா இது இந்த சாரம்சம் நமக்கு பாடமாக படிப்பினையாக இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு நம்முடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான் என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.